பலன் அந்த சகோதரியை பலப்படுத்தினோடனே அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இன்னைக்கு இந்த இருக்கிற என் சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அழுத்திக்கிட்டு தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க, தலை இருக்க வரைக்கும் பாடு. உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? பாடு. ஆண்டருடைய வசனம் அப்படி தான் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நாலு உலகத்தை என்ன செஞ்சேன், நான் ஜெயிச்சிருக்கேன். பிறகு ஏன் நீங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கீங்க? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலம். அப்படி சொல்லி இந்த அம்மாவை ஆண்டவர் தேற்றின உடனே அதற்கப்புறம் போய், அதற்கு முன்னால் அழுதுகிட்டு இருந்தாங்க, புலம்பிகிட்டு இருந்தாங்க, சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. யார் கணவர் எவ்வளவோ தேற்றி பார்த்துருக்கா, அந்த தேறுதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ கொடுக்கல. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் அந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்த பிறகு அவங்க எப்படி இருந்தாங்க? அதற்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டாங்க, துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் வேலை. ஆனால் இன்னையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானத்தோடு போகிறோம். சூழ்நிலைலாம் மாறாது. 10 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த சூழ்நிலை மாறி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்